Hi friends, this is Dinesh. 19th March 2015. என்ன டேன்னு பாக்குறீங்களா? 2 years back வந்து ஒரு கோல்டன் டே வந்து அது ஒரு கோல்டன் டே. எதனால கோல்டன் டே சொல்றேன்னா அந்த டேட்டை மறந்துருப்பீங்க, பட் அந்த டே மறந்துருக்க மாட்டீங்க. என்ன டே பாத்தீங்கன்னா ஃபேர்வெல் டே. அன்னைக்கு நம்ம பண்ணாத அட்டகாசமே கிடையாது, நல்ல அட்டகாசம் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம் ஒரு குட் மேனர்ல. சரிங்களா? ஜான் ஆடினது, அது நிறைய பேர் பேசாதவங்க அன்னைக்கு பேசினது எமோஷனலா இருந்தது, ஃபன்ஃபில்டா இருந்தது. பட் அது டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேக்கை வாங்கி சாப்பிடாம அந்த ரெஸ்டாரண்ட்டே நாஸ்தி பண்ணோம். அதான் ஹைலைட்டு. இன்ஃபேக்ட் என்னன்னா அதுக்கப்புறம் அவங்க கடையை மூட்டான், அதான் ரியல் ஃபேக்ட். இது இப்போ போய் பாத்தீங்கன்னா கூட அந்த கடை இருக்காது. நம்ம ஜாலியா ஃபன்னா என்ஜாய் பண்ணது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அகைன் அந்த மாதிரி ஒரு கோல்டன் டே வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணணும், மீட் பண்ணி அகைன் ஒரு ஃபன்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு August 15, 2017 நெக்ஸ்ட் மந்த் 15th August 15 பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே. அந்த டே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே தான், எல்லாரும் வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த டே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. 2 years பேக் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல இருந்து நம்ம ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சதுன்னா பேச்சுக்கணும் சொல்லலாம். பட் அது பாத்தீங்கன்னா 4 to 5 days இழுத்துது. நிறைய பேர் வரமாட்டேன்னு சொன்னீங்க, ஃபோர்ஸ் பண்ணோம், கம்பல் பண்ணோம், வந்தீங்க. பட் 2 years கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம 4 years ஒன்னா தான் இருந்தோம். நம்ம அந்த டே வந்து உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டா தெரிஞ்சதா தெரியல, அதனால தான் கம்பல் பண்ணி வந்தீங்க. பட் நம்ம 2 years கழிச்சு மீட் பண்ணிருப்போம் நிறைய பர்சன்ட். ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணிருக்க மாட்டோம், ஒரு 2-3 பேர் மீட் பண்ணிருப்போம். பட் 2-3 பேர் மீட் பண்ணி எவ்வளவு ஃபன் இருந்ததோ அதோட அதிகமா நம்ம எல்லாம் மீட் பண்ணும்போது ஃபன் அதிகமா இருக்கும். அதனால அந்த டே எல்லாரும் பிரசன்ட் ஆயிடுங்க, யாரும் எந்த ரீசனும் சொல்லாதீங்க. 365 days 1 year. அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக செலவு பண்றோம்னு இருக்கட்டும். அது இல்லாம ஒரு கோல்டன் மெமரியான டே வந்து நம்ம கிரியேட் பண்றோம். எப்படி இருந்தாலும் 6 years கழிச்சு வந்து ஒரு டே நம்ம மென்ஷன் பண்ணும்போது அந்த ஃபேர்வெல் டே நம்ம சொல்லுவோம். நம்ம அதோட பெட்டரா இன்னும் ஃபன்ஃபில்டா இருக்கணும்னா இந்த டே வந்து கண்டிப்பா இருக்கும்னு நான் அஷூரன்ஸ் கொடுக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சார்பா. இதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய எஃபர்ட் போட்டு பேக் எண்டா இருக்காங்க. அவங்க என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சார்பா தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நானு இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இருக்கிற சிச்சுவேஷன்ல இவங்க யாரோ ஒருத்தன் வந்து காலேஜ்ல தொல்லை பண்ணின்னு இருக்கிறானுங்க, காலேஜ் விட்டு போயும் இப்பயும் தொல்லை பண்ணிட்டு இருக்கானுங்க, இவங்க தொல்லை தாங்களே அப்படின்னு நினைக்கலாம் நிறைய பேரு. பட் நினைச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும்னா நான் மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா நம்ம காலேஜ் விட்டு போயிட்டோமே, நம்ம எப்போ மீட் பண்ணுவோம் சொல்லிட்டு பாஸ் ஒரு 1 year நம்ம பேசிட்டு இருந்த விஷயம் தான் இது. பட் அதுக்குன்னு ஒரு சில டைம்ல அமையணும்ல. அந்த டைம் தான் பாத்தீங்கன்னா August 15, 2017. கண்டிப்பா எல்லாரும் வரணும், எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. ஏன்னா 365 daysல 1 day வந்து சொல்றல ஒரு 5-6 years கழிச்சு வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு நல்ல நாளா இருக்கும், யாருக்கிட்டே ஷேர் பண்றதுக்கு. கண்டிப்பா நம்ம அந்த ஃபேர்வெல் டே வந்து நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணிருப்போம். அதே மாதிரி இந்த டேவும் ஷேர் பண்ற டேவா இருக்கும், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேற என்ன சொல்லணும்னா எல்லாத்துக்கும் ஃபண்டிங் தேவை. இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 years பேக் பாத்தீங்கன்னா 500 rupees நம்ம போட்டு வந்த பட்ஜெட். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 300 rupees எக்ஸ்ட்ரா இருக்கு. என்ன விஷயம்னா இந்த ஜிஎஸ்டி அந்த தொல்லெல்லாம் வந்துருச்சு நம்மளுக்கும். சரிங்களா? அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம சைட்ல எல்லாரும் கொடுக்கணும். ஃபண்டிங் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. ஃபண்டிங் வந்து ஒரு பார்ட்டா இருந்தாலும் நம்ம அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாரும் பிரசன்ஸா இருக்கணும். ஏன்னா ஒரு லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வரல, அதுவும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது, எல்லாரும் பிரசன்ட் ஆகணும் நம்ம. அதுக்கடுத்து நான் கீழே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துடுறேன். நான் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா யாருக்கிட்டாச்சும் கொடுத்தாலும் சரி, பிஃபோர் வந்து அந்த August 15th நான் சொல்லியிருக்கேன்னா அன்னைக்கு கொடுக்கணும்னு அவசியம். அதுக்கு ஒரு 1 week or 2 week பிஃபோரே நம்ம ஃபண்ட் வந்துருச்சுன்னா கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டைம் என்ன சொல்றேன்னா டெட்லைன் நெருங்க வந்து அந்த டைம்ல ஃபண்ட் வந்துருச்சுன்னா நம்ம எதுவுமே அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. வென்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணி நான் சொல்றேன் நான். ஏன்னா எதுக்காக இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு சென்டர் பாயிண்டா பாக்குறோம். யாருக்கும் வந்து டிராவலிங் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடாதுக்காக பாத்துட்டு இருக்கோம் நம்ம. அதனால ஒரு கரெக்டான வென்யூ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன் நான். இதை தவிர்த்து வந்து நான் என்ன விஷயம்னா இது வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. குரூப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, கொஞ்சம் பேர்னா ஒரு 75% இருக்காங்க, மற்ற பேர்ல இல்ல. இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்றோம். சரிங்களா? நம்ம பண்றோம் இது, அதான் மெயின். உங்கள
ஒருத்தனா இருந்து நான் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்றேன். ஜஸ்ட் கம்யூனிகேட் பர்சனா தான் இருக்கிறத தவிர்த்து இது வந்து நம்மளுக்காக நம்ம பண்ற விஷயம். இது வந்து இண்டிவிஜுவலா பாக்காதீங்க, சரிங்களா? இப்போ இந்த விஷயம் சில பேருக்கு தெரியலன்னா நீங்க ஒரு சில பேர்கிட்ட பேசுவீங்க, ஒரு சில பேர்கிட்ட ஒரு சில பேர் பேச மாட்டாங்க. அல்டிமேட்டா நம்மளோட எய்ம் என்னன்னா எல்லாரும் பிரசன்ட் ஆகணும், ஃபன்னா இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? ஏன்னா இது 2 years கழிச்சு பாக்குறோம். 4 years பாத்தீங்கன்னா ஒன்னா இருந்தோம் நம்ம, அதனால அந்த விஷயம் நமக்கு பெருசா தெரியாது. 4 வருஷம் ஒன்னா இருந்தோம். அப்போ கம்யூனிகேட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இது 2 வருஷம் கழிச்சு பண்றோம். இது பண்ணா நம்ம பெரிய சக்சஸ் தான். ஏன்னா நம்ம தான் வந்து நம்ம காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல பண்ணல, நம்ம வெளியில ஓனா எடுத்துட்டு போய் பண்ணோம், சரிங்களா? அதே மாதிரி இது வந்து பெரிய சக்சஸா இருக்குன்னா அது உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க பண்ணிடுவீங்க, பண்ணணும் நம்புறேன் நானு. ஓகேங்களா? இது தவிர்த்து வேற என்ன சஜஷன் இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்க வந்து எனக்கு வாய்ஸோ இல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, பாய்.